அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/5/2026 வைகாசி மாதத்தின் 6ஆம் நாள் புதன்கிழமை மாலை 4:39 இருந்து 21/5/2026 வைகாசி மாதத்தின் 7ஆம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் 2:31 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதியில எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், சிறப்பு சூட்சும பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாக பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது தீப வழிபாடு. தீப வழிபாடு மாலை பொழுதுல செய்கிறதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதும் கூடுதல் சிறப்பு. இன்று மாலை, அதாவது இன்று மாலை புதன்கிழமை மாலை 6:10 7:20 அல்லது 8 to 9 அல்லது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 3:40 5:40 நீங்கள் வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி வழிபாடு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க, அல்லது 5 அகல் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்கிறவங்க, அல்லது கோயிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க, இதில் நீங்கள் என்ன வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, அம்பாளுக்கு கண்டிப்பாக பிரசாதமாக இந்த ஒரு பொருளை வைக்கணும். அதாவது தேன் கலந்த மாதுளம்பழம். ஒரு சிறிய கிண்ணத்தில் மாதுளம்பழத்தை எடுத்து அந்த மாதுளை முத்துக்களை உரிச்சு போட்டு அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றி அம்பாள் முன்னாடி வச்சு தீபத்தை ஏற்றி மனதார அன்னை வாராகியை நினச்சி எதிரி தொல்லை தீரணும், கடன் தீரணும், பணம் சேரணும், குறிப்பாக தரித்திரம் அறவே நீங்கணும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும்னு அம்பாளை வேண்டிக்கோங்க. முடிந்த அளவுக்கு இப்போ இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அம்பாளுடைய திருநாமங்கள் கொடுத்துருக்கேன். அந்த திருநாமங்களை சொல்லி வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா வாராகி அருளால் நல்லது நடக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இன்றைய நாளில் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை அறவே நீக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான். அதனால தான் கல்லுப்பு எப்போவுமே பெரிய பாத்திரத்தில் பெரிய ஜாடியில் போட்டு வச்சுருப்போம். கிச்சனில் நம்மளுடைய வலக்கையோட ஓரத்தில் வச்சுருப்போம். அதாவது சமையல் பண்ணுவோம் இல்லையா, அந்த அடுப்புக்கு ஓரத்தில் நம்ம வச்சுருப்போம், வலது சைடு ஓரத்தில் வச்சுருப்போம். அதை நிறக்க வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அந்த கல்லுப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வைங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, இது 3ஐயும் எடுத்து கொண்டு போய், அதாவது கல்லுப்பு மேலே வச்சு இதை கொண்டு போய் பூஜையில் வச்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ, உங்கள் தேவை என்னவோ அதை மனதார வேண்டிக்கோங்க. கையில் வச்சுக்கணும். எடுத்து அந்த கிண்ணத்தோடு எடுத்து கையில் வச்சு வேண்டிட்டு அதை வாராகி முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் காலை, இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் வழிபாடு செய்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில், இன்று இரவு வழிபாடு செய்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சிருங்க. கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. பிரியாணி இலையையும் அந்த கிராம்பு வச்சுருந்தீங்க இல்லையா, கிராம்பையும் கற்பூரம் ஏற்றுவீங்க இல்லையா, அந்த தட்டு மேலே வச்சு அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு அன்னை வாராகிக்கே நீங்கள் ஆரத்தி எடுத்துருங்க. 5 ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியலில் போட்டுருங்க, இல்லை யாருக்காவது தானம் கொடுத்துருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை இந்த பஞ்சமி திதியில் அன்னை வாராகியை நினச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.